ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணி அப்ளை பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எரர் ஸ்பாட்டிங் அப்ளை பண்றப்போ அட்லீஸ்ட் இந்த ரூல்ஸாவது நமக்கு என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா, அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆர்டர் வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ரூல்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் எப்பயுமே என்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த ரியல் சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல என்னதான் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த எஸ்வி அக்ரிமெண்ட்ல தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எரர் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஆஃப் வித், அலாங் வித், டுகெதர் வித், அஸ் வெல் அஸ், இன் அடிஷன் டு, இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் சப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, த குவான்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் குட். அப்ப இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸை பத்தியா பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. அப்ப த குவாலிட்டி அப்படிங்கறத என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப அது எனக்கு சிங்குலர், இங்க என்ன வந்திருக்கணும், இஸ் வந்திருக்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப எது என்னோட மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ வெர்புக்கு பக்கத்துல உள்ளது எனக்கு எப்பயுமே மெயின் சப்ஜெக்டா வராது. என்னதான் வரும் அப்படின்னா, எது வந்து என்னோட மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ எதை பத்தி ஸ்டேட்மெண்ட் பேசுதோ அதுதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸை பத்தி பேசல, ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. அப்ப இட் சிங்குலர், அப்ப அங்க என்ன வந்திருக்கணும், சிங்குலர் வெர்ப் வந்திருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், இது எல்லாமே எப்பயுமே என்னதான் வரும் அப்படின்னா சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணி வரும். புரிஞ்சுச்சா? அது மாதிரி ஏ நம்பர் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல், த நம்பர் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏ நம்பர் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல், த நம்பர் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். சரிங்களா? இந்த அலாங் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்னோட வெர்பை சேஞ்ச் பண்ணாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ இங்க பாருங்க, த மேனேஜர் அலாங் வித் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். அப்போ யாரு கூட, எம்ப்ளாயீஸ், பட் யாரை பத்தி பேசுறாங்க, மேனேஜரை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த அலாங் வித், டுகெதர் வித், அஸ் வெல் அஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப மேனேஜர் வந்து என்னோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப இட்ஸ் சிங்குலர், இங்க ஹேவ் வந்திருக்காது, என்ன வந்திருக்கணும், எனக்கு ஹேஸ் வந்திருக்கணும். அடுத்து பாருங்க, ஸோ இந்த ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி அண்ட் நோ சூனர், ரேர்லி, செல்டம், நாட் ஒன்லி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்திருக்கணும். ஆக்சிலரி வேர்ப் இஸ் நத்திங் பட் ஹேட். ஓகேவா? இந்த இடத்துல ஹார்ட்லி, ஹி ஹேட் ரீச்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க போட்டுறக்கூடாது. என்னதான் வந்திருக்கணும், ஹார்ட்லி ஹேட் தான் வந்திருக்கணும். ஹார்ட்லி ஹேட் ஹி ரீச்டு. ஆக்சிலரி வெர்பு எனக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஓகேவா? எந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி, ஹார்ட்லி, நோ சூனர், ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, செல்டம், நாட் ஒன்லி. புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்து பாருங்க, ப்ரனவுனை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் ப்ரனவுன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நவுனை மட்டும் தான் நமக்கு ரெஃபர் பண்ணி வரும். பாருங்க, when ரமேஷ் met சுரேஷ் he was angry அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எது வந்து எனக்கு யார் வந்து எனக்கு கோபமா இருந்தாங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. ஓகேவா? ரமேஷா அல்லது சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன அப்படின்னா எரர் தான். யார் எனக்கு கோபமா இருந்தாங்க அப்படிங்கறத எனக்கு என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருந்துருக்கணும். புரிஞ்சுச்சா? அடுத்து பார்த்தோம்னா பேரலிசம். பேரலிசம் இஸ் மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஓகேவா? பேரலல் ஸ்ட்ரக்சரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேரலிசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அண்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ரெண்டு வெர்ப்ஸுமே எப்படி இருக்கணும், எனக்கு சேம் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி இஃப் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கே கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். நாட் ஒன்லி வந்துச்சுன்னா பட் ஆல்சோ வரணும். எய்தர் வந்தா ஆர் வரணும், நெய்தர் வந்தா நார் வரணும், போத் வந்தா அண்ட் வரணும். ஓகேவா? ஃப்ரம் வந்துச்சுன்னா டு வரணும், பிட்வீன் வந்துச்சுன்னா அண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரலல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஷீ லைக்ஸ் டான்சிங், டு சிங் அண்ட் குக்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இருக்குன்னா முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கணும், சேம் ஃபார்மேட்ல இருக்கணும். அப்போ இங்கே மட்டும் வி ஒன்னா இருக்கு, என்ன வந்திருக்கணும், சிங்கிங் அப்படின்னு சொல்லி ஐஎன்ஜி ஃபார்மேட்ல கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து ப்ரிப்போசிஷன் கான்செப்ட். பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். என்னன்னா ப்ரிப்போசிஷன்ல ரெண்டு டைப் தான் இருக்கு. ஒன்னு நம்ம மீனிங்கை வச்சு என்ன பண்றது, ப்ரிப்போசிஷன் போடுறது. இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் கான்செப்ட். அந்த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் கான்செப்ட்ல தான் நம்ம கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. வி ஷுட் ஆல்வேஸ் மெமரைஸ் இட். ஓகேவா? மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளா போயிடும். இட்ஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், ஓகேவா, ப்ரிஃபர் டு, சீனியர் டு, ஜூனியர் டு, comply with, responsible for, capable of,
concerned about. ஓகேவா, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன் கான்செப்ட்ஸ். இதை தாண்டி நிறைய வெர்ப்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட், இந்த 6th பாயிண்ட் நீங்கள் பார்க்குறப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு 7th பாயிண்ட் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அண்ட் டென்ஸ் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பாஸ்ட்ல தான் இருக்கணும். லைக் he said that he is coming. no, அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, he is வரக்கூடாது, he was. ஓகேவா? எதனால என்னோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எனக்கு இந்த இடத்துல ரிப்போர்ட்டட் வேர்ப் எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஸ்பீச்சும் எனக்கு எப்படிதான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா? அதே இது எனக்கு யூனிவர்சல் ட்ரூத்ல மட்டும் எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. he said that the sun rises in the east தான் சொல்லணும், ரைஸ் ரோஸ் சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? அண்ட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஆர்டிகிள்ஸ் எரர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களே இக்னோர் தி ஆர்டிகிள் எரர்னு கொடுத்துருவாங்க. பட் இன் சம் கேசஸ் வி ஷுட் நோ அட்லீஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். என்ன அப்படின்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம், ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனையோ ஒரு பொருளையோ குறிப்பிட்டு சொல்றோம்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, ஆர்டிகிள் அண்ட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் தி டாலஸ்ட் கேர்ள். ஓகேவா? அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குங்கிறப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இன் ஈஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தப்பு. என்னன்னா சன் ஒரே ஒண்ணுதான் இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிருக்கணும். ஈஸ்ட் டைரக்ஷன் ஒண்ணுதான் இருக்கு, அங்கேயும் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அண்ட் ஹி இஸ் பெஸ்ட் பிளேயர், தப்பு. அவன் மட்டும்தான் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறப்ப ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர். புரிஞ்சுதா? அந்த இடத்துல நீங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணிருக்கணும். அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்புக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னன்னா அட்வர்ப் எப்பயுமே எதை தான் எனக்கு மாடிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணி கொடுக்கும்னா வெர்பை எனக்கு குவாலிஃபை பண்ணி கொடுக்கும். she walks slowly. அவன் நடந்தா, எப்படி நடந்தா, மெதுவா நடந்தா. அப்ப இந்த இடத்துல வெர்ப குவாலிஃபை பண்ண இந்த ஸ்லோலின்றது எனக்கு என்னது, அட்வர்பு. சரிங்களா? அதே இது she sings beautiful அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. she sings beautifully. sings பாடுனா, எப்படி பாடுனா, பியூட்டிஃபுல்லா பாடுனா அப்படிங்கிறப்ப வெர்ப குவாலிஃபை பண்ணி கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லி வந்து எனக்கு அட்வர்ப். சரிங்களா? he is talented. அப்ப அவன் எப்படிப்பட்ட டேலண்டட், ரொம்ப டேலண்டட். புரிஞ்சுது? அப்படிங்கிறப்ப ரியலி டேலண்டட். அப்போ எனக்கு வெர்பை குவாலிஃபை பண்ணி கொடுத்தா அது எனக்கு அட்வர்பு. அதே இது எனக்கு நவுனை குவாலிஃபை பண்ணி கொடுத்தா அது எனக்கு அட்ஜெக்டிவ். சரிங்களா? த கார்டன் இஸ் வெரி பிக். பிக் எப்படி பிக், ரொம்ப பெருசு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நான் அட்ஜெக்டிவ் வெரி யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? அது மாதிரி கண்டிஷனல் கிளாஸ். இந்த 10th பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ்லயே அந்த 4 கண்டிஷனல் கிளாஸை ரொம்ப தெளிவா நம்ம போட்டாச்சு. ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணாலே இந்த கான்செப்ட் வந்து எனக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? அண்ட் despite versus although. ஸோ டெஸ்பைட் ஃபாலோ பண்ணி எனக்கு எப்பயுமே என்ன வரணும்னா நவுன் வரணும், இல்ல அப்படின்னா ஜெரண்ட் வரணும். சரிங்களா? டெஸ்பைட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை நவுன் ஆர் ஐஎன்ஜி ஃபார்மேட். ஆல்தோவை ஃபாலோ பண்ண நீங்க என்ன போட்டுக்கலாம், சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். புரிஞ்சுச்சா? அண்ட் டபுள் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி வர்றப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மோர், பெட்டர், வெரி யூனிக், மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ யூனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றது தான். அப்போ அதை ஃபாலோ பண்ணி வெரி யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டர் அப்படிங்கிறதே ஒரு விஷயத்த கம்பேர் பண்றது தான். அப்போ அந்த இடத்துல மோர் எனக்கு வரக்கூடாது. ஸோ டபுள் கம்பேரிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா மாடிஃபையரை மிஸ்பிளேஸ் பண்ணி ஒரு சில டைம் நமக்கு எரர் இருக்கும். என்னன்னா வாக்கிங் டவுன் த ஸ்ட்ரீட் த ட்ரீஸ் லுக் பியூட்டிஃபுல். ஸோ நார்மலா பார்த்தா இதுல எரர் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் இதுல எந்த இடத்துல யார் நடந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் நடந்து போறப்போ அப்போ வாக்கிங் டவுன் த ஸ்ட்ரீட் ஐ saw பியூட்டிஃபுல் ட்ரீஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கு, மாடிஃபை ஆகி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவுன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, மாத்தி யூஸ் பண்ணிருக்க கூடாது. இதை பேஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபயர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ஸ் தட் யூ ஷுட் ஃபாலோ வைல் அட்டெண்டிங் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ வாட் இஸ் த 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்பை செக் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை நீங்க பார்க்கணும், ப்ரொனவுன் பார்க்கணும், ப்ரிப்போசிஷன் பார்க்கணும். அதெல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா ஸ்டேட்மெண்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பேரலிசம் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம 5 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் வந்து அக்யூரசியோட மெயின்டைன் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு if you practiced well and good. ஓகேவா? So hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.